தென்றல் வெளியீடாக ஐகேச் மல்டிமீடியா தயாரிப்பில் லெனின் எம் சிவத்தின் எழுத்திலும் இயக்கத்திலும் உருவான புலம்பெயர் ஈழத்தமிழர் வாழ்வை சொல்லும் கனடிய தமிழ் திரைப்படம் A Gun and a Ring. சிட்னியில் நடக்குது. எங்களோட நாடு மாதிரி இல்லை. பல சர்வதேச திரைப்பட விழாக்களில் விருதுகளும் பாராட்டுகளும் பெற்ற கனடாவில் உருவான தமிழ் திரைப்படம் A Gun and a Ring. எனக்கு தெரியணும். ஒபர்ன் ரீடிங் சினிமாஸில் நவம்பர் 30 சனி மாலை 6 மணிக்கு, டிசம்பர் 1 ஞாயிறு பிற்பகல் 4 மணிக்கு. இரு காட்சிகள் மட்டுமே. தொடர்புகளுக்கு AJJ சந்திரா 0415934591, நிவேன் 0411259978. நுழைவுச் சீட்டுகள் கிடைக்கும் இடங்கள் பிரமிட் வீடியோ அண்ட் ஸ்பைஸ் 97644433, டான்ஸ் டேக்அவே 98961920. எம்மவர் கலைப்படைப்பை ஆதரியுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் கலைஞர்களை கலைவானில் தலைநிமிர்க்கும். A Gun and a Ring. இது ஒரு தென்றல் வெளியீடு. கனடாவிலே A Gun and a Ring என்ற ஒரு தமிழ் திரைப்படம் நம்மவர்களால் எடுக்கப்பட்டு இன்று உலக அரங்கிலே பேசப்படுகின்ற ஒரு முக்கியமான ஒரு திரைப்படமாக மாறியிருக்கின்றது. நம்முடைய படைப்பாளிகள் உலக தரத்திற்கு நிகராக ஒரு கலைப்படைப்பை கொடுக்க முடியும் என்பதற்கு உதாரணமாக இந்த திரைப்படம் வந்திருக்கின்றது. இந்த A Gun and a Ring என்ற திரைப்படத்திலே முக்கிய பாத்திரமேற்று நடித்திருந்த கந்தசாமி கங்காதரன் அவர்களை நாம் இப்பொழுது வான் அலையிலே சந்திக்கின்றோம். வணக்கம் கங்கா அவர்களே. வணக்கம். வணக்கம் பிரபா. வணக்கம் ATBCயின் அனைத்து உறவுகளுக்கும், ஆஸ்திரேலிய தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்? ஆமாம், மிகுந்த நிலைமை இருக்கின்றோம். அதேவேளை மிகுந்த உற்சாகமாகவும் உணர்கின்றோம். ஆஸ்திரேலியாவில் இருந்து இத்தனை தொலைவில் இருந்து ஒரு அழைப்பு எங்கள் கன் அண்ட் ரிங் திரைப்படத்தை பற்றிய ஒரு விசாரிப்புக்கான அழைப்பாக இருப்பதை மிக்க மகிழ்ச்சி. நிச்சயமாக அதேபோல எங்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஏனென்றால் உலகத்தினுடைய ஒரு அந்தத்திலிருந்து இன்னொரு அந்தத்தோடு இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கின்றோம். அத்தோடு நம்மை இணைத்திருப்பது இந்த தமிழ். நாம் தாயகத்திலிருந்து வெவ்வேறு திசைகளுக்கு சென்றிருந்தாலும் கூட இப்படியான கலை வடிவங்களின் மூலமாக நாம் ஒன்றுபடுகின்றோம் என்பதற்கு இது ஒரு சாட்சியமாக அமைகின்றது. குறிப்பாக இந்த திரைப்படம் கன் அண்ட் அ ரிங் என்ற திரைப்படத்திலே உங்களுடைய பாத்திர படைப்பும் உங்களுடைய பங்களிப்பும் மிகவும் சிறப்பாக அமைந்திருப்பதை நான் ஒரு பிரத்யோகிய காட்சியின் மூலமாக கண்டு உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். ஏனென்றால் நம்மவர் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல என்பதற்கு நிரூபணமாக இந்த திரைப்படம் அமைந்திருக்கின்றது. இந்த படத்தை பற்றி நாம் நிறையவே பத்திரிகைகள் வாயிலாக பேசியிருக்கின்றோம். திரைப்படம் இங்கே நவம்பர் இறுதியிலே காண்பிக்கப்பட இருக்கின்றது. ஆனால் ஒரு முன்னோட்டமாக உங்களை பற்றிய ஒரு அறிமுகமாக இங்கே வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான நேயர்களுக்கான ஒரு அறிமுகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்பியே நாம் இந்த பேட்டியிலே உங்களை இணைத்திருக்கின்றோம். அதாவது இந்த திரைப்படம், குறிப்பாக இந்த திரைப்படத்தை எடுத்துக்கொண்டால் நீங்களும் சரி, உங்களோடு இணைந்து பணியாற்றிய கலைஞர்களும் சரி, ஒரு திரைப்படத்தினுடைய பங்களிப்பை உணர்ந்து ஒரு காட்சி வடிவம் எப்படி அமைய வேண்டும் என்பதை உணர்ந்து மிகவும் சிறப்பாக வழங்கியிருந்தீர்கள் உங்களுடைய பங்களிப்பை. உங்களை பொறுத்தவரையிலே இப்படியான திரைப்பட ஊடகமோ அல்லது ஒரு நாடக வடிவங்களிலோ உங்களுடைய கலை வெளிப்பாடுகள் முன்னர் இடம்பெற்றிருக்கின்றதா? அதை பற்றி சொல்லுங்களேன். கன் அண்ட் ரிங் திரைப்படத்திற்கு முன்னர் 2010ஆம் ஆண்டில் என்னுடைய பள்ளி தோழன் ஒருவன், இங்கு கனடாவிலேயே வசித்துக் கொண்டிருக்கும் ஒரு தோழன் கதி செல்லகுமார், கனடாவில் நன்கு அறியப்பட்ட ஒரு கலைஞன், பாடகன், குறும்பட இயக்குனர் என்று பல்வேறு பரிணாமங்களை கொண்ட அந்த பள்ளி தோழன் ஹார்ட்லி கல்லூரியில் என்னுடைய பள்ளி தோழன் 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரையில் அவர் ஒரு திரைப்படத்தை இயக்கியிருந்தார். அவருடைய முதலாவது முழுநில திரைப்படம். அது ஸ்டார் 67 என்கின்ற பெயரோடு அந்த திரைப்படம் வெளியாகி இருந்தது. அண்மையில் நடைபெற்ற புகலிட தமிழ் திரைப்பட விழாவிலும் கூட பாரிஸிலும் அந்த திரைப்படம் திரையிடப்பட்டு பலரது பாராட்டையும் கூட பெற்றுக் கொண்டிருந்தது. அந்த திரைப்படத்தில் ஒரு சிறிய பாத்திரம், ஆனால் முக்கியமான ஒரு பாத்திரம் எனக்கு கிடைத்தது. அதை கண்ணுற்ற, அந்த படத்தை பார்த்த லெனின்
கன் அண்ட் ரிங் திரைப்படத்தில் இந்த அரியம் என்கின்ற பாத்திரத்திற்கு நான் பொருத்தமானவனாக இருப்பேன் என்று எண்ணி என்னை தொடர்பு கொண்டார். கதை வசனத்தை அப்படியே ஒரு கோப்பாக கொண்டு வந்து கையிலே தந்து விட்டு போய்விட்டார். வாசித்து விட்டு முடிவை சொல்லுங்கள் என்று. நான் வாசித்து விட்டு மறுநாளே அழைத்து சொன்னேன். வாசித்து விட்டு ஒரு கிழமை அதை அந்த கோப்பை கொண்டு வந்து வைத்து விட்டு பாட்டில் நான் என்னுடைய வேலைகளை பார்த்துக் கொண்டிருந்தேன். ஒரு நாள் இரவு 2 மணிக்கு தூக்கினேன். 3 மணிக்கு வாசித்து முடித்தேன். மறுநாள் காலையிலேயே அழைப்பில் எனக்கு சொன்னேன், மிக்க மகிழ்வோடு அந்த பாத்திரத்தை நான் கேட்கின்றேன் என்று. எனவே இது எனக்கு 2வது திரைப்படம். இதற்கு முன்பு இங்கு எந்த மேடை நாடகங்களிலும் நடித்த அனுபவம் எனக்கு இல்லை. பள்ளி காலத்தில் தெரியும், ஆசிரியர்களின் ஆய்க்கினைக்காகத்தான் நாம் பெரும்பாலும் நாடகங்களில் தலை காட்டுவதுண்டு. அப்படி ஆசிரியர்களால் வற்புறுத்தி இழுத்து மேடைக்கு ஏற்றப்பட்ட ஒருவனாகத்தான் நான் இருந்தேன். ஆனால் நடிப்பு என்பது, திரைப்படங்கள் மீதான ஆர்வம் என்பது, நாங்கள் வளர்ந்த சூழ்நிலையோ என்னவோ தெரியவில்லை. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தமிழ் பாடல்களை கேட்டு வளர்ந்த சூழ்நிலையோ, அல்லது நிறைய திரைப்படங்களை, வீடியோ படங்களை பார்த்த சூழ்நிலையோ என்னவோ, அல்லது வயல்வெளியில் சிவராத்திரிக்கு அல்லது வாணி விழாவுக்கு நடக்கின்ற நாடகங்களை பார்த்த சூழ்நிலையோ என்னவோ, நடிப்பு மீதான ஒரு ஆர்வம் என்னுள்ளே உறங்கி கிடந்து கொண்டிருக்கின்றது என்பதை இந்த திரைப்படங்களில் நடிக்க தொடங்கிய பின்னர் தான் உணரக்கூடியதாக இருந்தது. ஆனால் கன் அண்ட் ரிங் திரைப்படத்திற்கு பின்னர் 2 முக்கியமான நாடகங்களில் இங்கு கனடாவிலே நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் வந்தது. அதெல்லாம் இந்த திரைப்படங்கள் தான் அதற்கான வாய்ப்பையும் உருவாக்கியிருந்தது. திரைப்படங்களில் நடிப்பதற்கு முன்னர் நான் எந்த நாடகத்திலும் நடித்ததும் இல்லை. ஆனாலும் நீங்கள் உங்களுடைய பங்களிப்பு இலக்கிய துறை என்ற வகையிலே, எழுத்து துறையிலே உங்களுடைய ஒரு தனிப்பட்ட பங்களிப்பு இருக்கின்றது இல்லையா? ஆமாம். தாய் வீடு இதழில் நான், அது ஒரு மாத இதழ், கனடாவில் வெளியாகின்ற ஒரு மாத இதழ். அதில் தொடர்ச்சியாக ஆண்டுதோறும் மாதம் தோறுமே எழுதி கொண்டிருக்கின்றேன். அதோடு அதன் ஆசிரியர் குழுவிலும் அங்கம் வகிக்கின்றேன். அதாவது இந்த திரைப்படத்தினுடைய பிரதியை உங்களுக்கு லெனின் அவர்கள் கொடுத்த பொழுது அதை வாசித்த பிறகு உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? லெனின் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். இந்த படத்தில் மிக முக்கியமான ஒரு பாத்திரம் இதுவும். அது 6 கதைகள் அந்த திரைப்படத்தில். அதில் ஒரு கதையில் மிக முக்கியமான பாத்திரம் இது. நான் வாசித்து முடித்த பிறகு என்னுடைய பாத்திரம் தான் என்னுடைய தலைக்குள்ளே, என்னுடைய மூளைக்குள்ளே சுழன்று கொண்டிருந்தது. எனவே என்னால் உணரக்கூடியதாக இருந்தது. நிச்சயமாக படம் பார்க்க வருபவர்கள் மத்தியில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரமாக இது இருக்கும் என்று. எனவே ஒரு சவாலான ஒரு பாத்திரமாகவும் எனக்கு, நான் அப்போதே அதை உணர்ந்திருந்தேன். ஒரு மிகுந்த சவாலானதாக இருக்க போகின்றது என்று. அதேவேளை திரைப்படத்தில் நடிப்பதற்கு, அந்த பாத்திரத்தை சரியான முறையில் ஒப்பேற்றிக் கொடுப்பதற்கு, நாங்கள் திரைப்படத்தின் படப்பிடிப்பு தொடங்குவதற்கு முன்னரே சில தடவைகள், ஒரு 6-7 தடவைக்கு கூட இணைந்து பாரிஸில் இருந்து வந்திருந்த மன்மதன் பாஸ்கி மற்றும் படத்தில் என்னோடு நடித்த, என்னுடைய மனைவியாக நடித்த செல்வஜோதி ரவீந்திரன் ஆகியோரெல்லாம் லெனினோடு இணைந்து பல தடவைகள் ஒத்திகை பார்த்தோம். அந்த ஒத்திகை உண்மையிலேயே எனக்கு மிகுந்த பயனை கொடுத்தது. லெனின் எதை, ஒரு இயக்குநராக லெனின் எதை என்னிடம் எதிர்பார்க்கின்றார் என்பதை சரியான முறையில் உணர்ந்து உள்வாங்கி என்னுடைய பாத்திரத்தை சரியான முறையில் வெளிக்கொணர்வதற்கு அந்த ஒத்திகைகள் மிகுந்த பயனை எனக்கு தந்திருந்தன என்பதை உறுதியாக நான் சொல்வேன். நிச்சயமாக அந்த ஒத்திகைகளினுடைய வெளிப்பாட்டை ஒரு காட்சி ஊடகத்தினுடைய அந்த முழுமை பெற்ற பிறகு பார்வையாளர்களாகிய நாம் அதனுடைய அந்த தாற்பயத்தை உணரக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த பாத்திரங்களுடைய படைப்பு என்று சொல்லும் பொழுது, குறிப்பாக இந்த படத்தை பொறுத்தவரையிலே வெறுமனே காட்சிகளுடைய ஓட்டம் என்பதை விட உளவியல் ரீதியான ஒரு மாற்றம், ஒவ்வொரு பாத்திரங்களுடைய அந்த நாம் அந்த பாத்திரத்தை ஒரு காட்சியிலே பார்க்கின்ற அந்த உள்வாங்குதலுக்கும் அந்த பாத்திரம் பிறகு நடந்து கொள்ளுகின்ற அந்த செயற்பாடுகளுக்கும் இடையிலே ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படும். குறிப்பாக உங்களுடைய பாத்திரத்தை எடுத்துக்கொண்டால் அதை நான் ஒரு சஸ்பென்ஸாகவே வைக்கின்றேன். என்றால் அந்த படத்தினுடைய கதை என்பது பார்த்து அனுபவிக்க வேண்டியது. காட்சியை படம் பார்க்கும் பொழுதுதான் அந்த பாத்திரங்களுடைய உண்மையான தாற்பயம் விளங்கும். ஆனாலும் ஒரு கோடாக சொல்லி வைக்கின்றேன், உங்களை பொறுத்தவரையிலே, உங்களுடைய பாத்திரத்தை பொறுத்தவரையிலேயே படத்தினுடைய முக்கிய காட்சிகளிலே உங்களுடைய பங்களிப்பு அமைந்திருந்த பங்களிப்பை மாறுபடுத்தி அந்த படத்தினுடைய இறுதி ஓட்டங்களிலே உங்களுடைய பாத்திரத்தினுடைய வடிவம்
மாறுபடும். இதையெல்லாம் ஒரு காட்சி ஒரு பிரதியிலே கொண்டு வருவது மிகவும் சிக்கல் இல்லையா? நிச்சயமாக. ஆனால் இந்த ஒத்திகைகள் முடிந்து நீங்கள் ஒரு படத்திலே நடித்த பிறகு, இந்த படத்தை போட்டு பார்த்த பிறகு உங்களுடைய நடிப்பு, நீங்கள் கொண்டு வந்த அந்த வெளிப்பாட்டை எவ்வளவு தூரம் நீங்கள் உணர்ந்திருந்தீர்கள்? ஆமாம், நான் திரைப்படத்தை முழுமையாக முதற் தடவையாக பார்ப்பது சீனாவிலே. உலக அளவில் முதலாவது காட்சி, வேர்ல்ட் பிரீமியர், சீனாவில் ஷங்காய் இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவலில், ஷங்காய் சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிடப்பட்ட போதுதான் நான் முதற் தடவையாக என்னுடைய நடிப்பை திரையில் பார்த்திருந்தேன். அப்போது சீன மொழி பேசுகின்ற பார்வையாளர்கள், மிகச் சிலருக்கு ஆங்கிலமும் தெரிந்திருக்கக்கூடும், அவர்கள் ஆங்கில மொழியிலான உபதலைப்புகளையும் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் வெளிப்படுத்திய உணர்வுகளை என்னாலும் உணரக்கூடியதாக இருந்தது. சில வேளைகளில் அவர்கள் ஒரு தங்கள் அதிர்ச்சியை அல்லது தங்கள் ஆதங்கத்தை எல்லாம் ஒரு மெல்லிய ஒரு பெருமூச்சு மூலம் அல்லது ஒரு சிறிய அதிர்ச்சியான ஒரு ஒலி மூலம் அவர்கள் வெளிப்படுத்தி நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது. எனவே அப்போது என்னால் உணரக்கூடியதாக இருந்தது, லெனின் எதிர்பார்த்ததை இயலுமான வரையில் சிறப்பாக செய்து கொடுத்திருக்கின்றேன் என்ற ஒரு நம்பிக்கை எனக்குள் ஏற்பட்டிருந்தது. அதேபோல படப்பிடிப்பு முடிந்த இந்த காட்சி, குறிப்பிட்ட அந்த காட்சி படப்பிடிப்பு முடிந்த பிறகு மறுநாள் கூட லெனின் அதை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார். அதைவிட பாதுகாப்பு கருதி இன்னமும் 2 ஹார்ட் டிரைவ்களில் அதை படியெடுத்த இளைஞர்களும் கூட திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அந்த நடிப்பின் அந்த குறிப்பிட்ட அந்த காட்சியை பற்றி. எனவே அப்போதே அது உறுதியாகிவிட்டது, நிச்சயமாக பார்ப்போர் மனதில் ஒரு மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று. நிச்சயமாக. அதாவது இந்த படத்தை நான் ஒரு முன்னோட்டமாக பார்த்து வாரங்கள் கழிந்த பிறகு கூட இன்னும் அந்த பாத்திரத்தினுடைய வெளிப்பாடு தான் கண்ணுக்கு நிற்கின்றது. அவ்வளவு தூரம் உங்களுடைய அந்த நடிப்பு ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி நடிப்பு என்று சொல்லும் பொழுது அதை நான் கொஞ்சம் தயங்கித்தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அங்கே மிகைப்படுத்தப்பட்ட சமாச்சாரங்கள் இல்லாமல் ஒரு இயல்பான ஒரு பகிர்வு ஒவ்வொரு கலைஞர்களிடமிருந்தும் வெளிப்பட்டிருந்தது. உண்மையிலேயே உங்களை அந்த திரைப்படத்திலே ஒரு தேர்ந்த கலைஞனாகத்தான் எங்களால் பார்க்க முடிந்தது. அதற்கு எமது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. அங்கே கனடாவிலேயே கூட இந்த திரைப்படம், இந்த படத்தினுடைய முக்கிய பங்காளிகள் கனடாவை சேர்ந்தவர்கள் என்ற காரணத்தினால் முதல் காட்சி அங்கே திரையிடப்பட்டது இல்லையா? ஆமா, கனடாவிலே ஒரு டொரண்டோ நகரத்திலே ஒரு சிறப்பு காட்சி திரையிடப்பட்டிருந்தது. ஆனால் உலக அளவில் முதற் தடவையாக சீனாவில் திரையிடப்பட்டது. அதன் பிறகு மொன்ட்ரியால் சர்வதேச திரைப்பட விழாவிலும், மொன்ட்ரியால் உலக திரைப்பட விழாவிலும் கனேடியன் பனோரமா என்கின்ற பிரிவில் அந்த திரைப்படம் 3 காட்சிகள் திரையிடப்பட்டது. அத்தோடு அமெரிக்காவின் கென்டக்கி மாநிலத்தில் லூயிவில் இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல் என்று சொல்லக்கூடிய திரைப்பட விழாவிலும் கூட திரையிடப்பட்டது. அதன் பிறகு அக்டோபர் மாதத்திலேயே சினி ராக்காம் இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல் என்று கலிபோர்னியாவில் நடந்த ஒரு திரைப்பட விழா. அங்கு இந்த திரைப்படத்துக்கு பல விருதுகள் கிடைத்திருந்தன. அது ஒவ்வொரு பிரிவுக்கும் பல விருதுகள் வழங்கப்படுவதுண்டு, பல்வேறு நிலைகளில் அந்த விருதுகள் வழங்கப்படுவதுண்டு. எனவே சிறந்த திரைப்படத்திற்கான சஃபியர் விருது இந்த திரைப்படத்துக்கு கிடைத்திருக்கின்றது. சிறந்த இயக்குனருக்கான சஃபியர் விருது இந்த திரைப்படத்துக்கு கிடைத்திருக்கின்றது எங்கள் இயக்குனர் லெனின் எம் சிவத்துக்கு. அதோடு சிறந்த நடிகருக்கான எமரல் விருது படத்தில் ஒரு துப்பறிவாளராக வருகின்ற, ஒரு புலனாய்வு அதிகாரியாக வருகின்ற ஒரு கனேடியர் நண்பர் ஜான் பெரிக்கு கிடைத்திருக்கின்றது. அதோடு சிறந்த நடிகருக்கான கிரீன் விருது, பச்சை விருது அல்லது பசுமை விருது அந்த திரைப்படத்தில் நடித்த எனக்கும் கூட கிடைத்திருக்கின்றது என்பதை இந்த இடத்தில் மிக மகிழ்வோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன். அதன் பிறகுதான் பல்வேறு திரைப்பட விழாக்களுக்கு இன்னமும் கூட இந்த திரைப்படம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த வரிசையில் தான் இந்த திரைப்படம் எல்லா இடமும் இனி கொண்டு செல்லப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்திற்காக முன்னோட்டமாக டொரண்டோவிலே ஒரு செப்டம்பர் 28ஆம் நாள் டொரண்டோவிலே ஒரு சிறப்பு காட்சி, ஒரே ஒரு நாள் மட்டும் ஒரு சிறப்பு காட்சி. ஆனால் 3 அரங்கங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தன. ஒரு கட்டடத்திலேயே 6 திரைப்பட அரங்கங்கள் இருந்தன. அதில் 3 அரங்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தன. ஆனால் இருக்கின்ற கிடைக்கக்கூடிய 820 830 இருக்கைகளுக்கு மேலாக நுழைவுச்சீட்டுகள் விட்டு தீர்ந்து விட்டன. எனவே திரைப்பட அரங்க நிர்வாகத்தினரும் அந்த இடத்தில் மாபெரும் உதவியை வழங்கியிருந்தார்கள், ஆதரவை வழங்கியிருந்தார்கள். அவர்கள் 4வது அரங்கையும் எங்களுக்காக ஒதுக்கி தந்திருந்தார்கள். அப்போது மிகுந்த பரபரப்பாக ராஜா ராணி வெளியாகி இருந்த நேரம்.
எனவே ராஜாராணிக்கு பல இடங்களில் நுழைவுச் சீட்டு இல்லாமல் இருந்த ஒரு நிலைமையில் கூட அந்த திரையரங்கினர் தங்கள் வருமானத்தை பொறுத்து, தங்கள் வருமானத்தை புறந்தள்ளி தங்களுக்காக 4வது அரங்கை ஒதுக்கி தந்திருந்தார்கள். 1000 பேர் அந்த செப்டம்பர் 28ஆம் நாள் இந்த திரைப்படத்தை டொரண்டோவிலே பார்த்தார்கள். டொரண்டோவிலே இன்னமும் வளமையான காட்சியாக இன்னமும் இந்த திரைப்படம் காண்பிக்கப்படவில்லை. இது இப்போது திரைப்பட குழுவினர் திட்டமிடுகின்ற வகையில் வருகின்ற மார்ச் மாதம் அளவில் தான் அந்த காட்சி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. சிறப்பு காட்சி மட்டுமே தான் டொரண்டோவில் திரையிடப்பட்டிருக்கின்றது. அங்கே இந்த படத்தை பார்த்தவர்கள், நம்மவர்கள், குறிப்பாக உங்களோடு வாழ்ந்து வருபவர்கள் உங்களுடைய பாத்திர படைப்பை பற்றி என்ன சொல்லியிருந்தார்கள்? ஆமாம், எல்லோருமே இதில் தற்பெருமை பேசுவதாக இருக்காது என்று நினைக்கின்றேன். ஆனால் எல்லோருமே மிகுந்த அதிர்ச்சியோடு எதிர்பார்க்கவில்லை, இப்படியான ஒரு மாற்றத்தை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அந்த கதையின் போக்கில் அப்படியான ஒரு திடீர் திருப்பத்தை அல்லது மாற்றத்தை அவர்கள் முற்றிலுமாக யாருமே எதிர்பார்க்கவில்லை, ஊகித்திருக்க கூட இல்லை. எனவே சரியான முறையில் சரியான இடத்தில் அந்த திருப்பம் திரைக்கதையில் அமைந்திருக்கின்றது. அதோடு பலருமே பாராட்டியிருந்தார்கள். கல்லின சமூகத்தை சார்ந்தவர்களும் கூட வந்திருந்தார்கள். கருப்பினத்தவர்கள், வெள்ளை இனத்தவர்கள் மற்றும் பல்வேறு இனத்தவர்களும் படத்திலும் பங்கேற்றிருக்கின்றார்கள். அவர்களுடைய உறவினர்கள், நண்பர்களும் கூட வந்திருந்தார்கள். எனவே எல்லோருமே என்னை தேடி வந்து என்னோடு அளவலாவி பாராட்டி சென்றதை ஒரு மிக பெருமையான ஒரு நிகழ்வாகவே நான் கருதுகின்றேன். அதோடு சீனாவிலும் கூட திரைப்பட விழாவில் அந்த திரைப்படம் திரையிடப்பட்டது. முதல் நாள் காட்சி உலக அளவிலான முதற் காட்சி. அதன் பிறகு இன்னும் ஒரு காட்சிக்கும் நாங்கள் சென்றிருந்தோம். அங்கும் கூட சுற்றி வளைத்து விட்டார்கள் மக்கள், எங்களை கண்டு கொண்டார்கள், சுற்றி வளைத்து விட்டார்கள். எல்லோருக்குமே நாங்கள் ஆட்டோகிராஃப் அவர் நுழைவுச் சீட்டுகளில் நாங்கள் எங்கள் கையெழுத்துக்களை வழங்கினோம். குறிப்பாக பாரிஸிலிருந்து வந்து இந்த திரைப்படத்தில் கலந்து கொண்ட பாஸ்கி, இயக்குனர் லெனின் மற்றும் படத்தின் பல்வேறு பிரிவுகளிலும் பணியாற்றிய கலைஞர்கள், இவர்களோடு என்னையும் கூட சுற்றி வளைத்து அவர்கள் மிக்க மகிழ்ச்சியாக நிலப்படங்கள் எடுத்துக்கொண்டார்கள், வீடியோ பதிவுகள் எடுத்துக்கொண்டார்கள், நுழைவுச் சீட்டுகளில் கையெழுத்து வாங்கினார்கள். அன்று அவர்கள் தந்த வரவேற்பு என்பது உண்மையிலேயே வரவேற்பும் ஆதரவும் என்பதும் கூட உண்மையிலேயே பிரமிக்க வைக்கக்கூடிய அல்லது வாழ்நாளில் மறக்க முடியாத அனுபவத்தையும் கூட சீன மக்களும் தந்திருந்தார்கள். அதுபோலவே இங்கு டொரண்டோவிலும் படத்தை பார்த்தவர்களும் கூட நம்மவர்களும் கூட தந்திருந்தார்கள். இந்த இடத்தில் இன்னும் ஒரு விடயத்தை நான் நினைவூட்டிக் கொள்ள வேண்டும், அறுதியும் உறுதியுமாக தெளிவுபடுத்த வேண்டும். என்னவென்றால் இந்த கனடாவில் உருவான திரைப்படம் பெரும்பாலும் கனடிய கலைஞர்கள். ஜெர்மனியில் இருந்து வந்து இணைந்து கொண்டு அற்புதமான ஒரு நடிப்பை வழங்கியிருந்தார் தேனுகா கந்தராஜன். அவருக்கும் படத்தில் மிக முக்கியமான ஒரு பாத்திரம், எல்லோராலும் விரும்பப்படுகின்ற ஒரு நடிப்பை அவர் வழங்கியிருந்தார். அதே போல பாஸ்கி பாரிஸிலிருந்து வந்து நடித்திருந்தார். இது கனடாவில் உருவான கனடிய தமிழர்களால் இயக்கி தயாரிக்கப்பட்ட திரைப்படமாக இருந்தாலும் இது ஒரு கனடிய திரைப்படமாக பார்க்கப்படவில்லை. இது உண்மையிலேயே ஒரு புகலிட தமிழரின் திரைப்படமாகவே, புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழரின் திரைப்படமாகவே, அது இந்த கதையோட்டங்கள் ஆஸ்திரேலியாவில், நியூசிலாந்தில் வாழுகின்ற தமிழ் உறவுகளுக்கும் பொருந்தும், அல்லது ஐரோப்பிய மண்ணில் வாழுகின்ற தமிழ் உறவுகளுக்கும் பொருந்தும், அல்லது வட அமெரிக்க மண்ணில் அமெரிக்காவிலோ கனடாவிலோ வாழுகின்ற தம் உறவுகளுக்கும் இந்த கதையின் போக்கு, கதையின் சம்பவங்கள் பொருந்தக்கூடியதாக இருக்கும். தாயகத்திலே 30 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்த போர், அந்த போரின் தொடக்க காலத்திலே புலம்பெயர்ந்து கனடாவுக்கு வந்தவர்கள், அதே போல போரின் கடைசி கட்டத்தில் புலம்பெயர்ந்து போரால் பாதிக்கப்பட்டு கனடாவுக்கு வந்தவர்கள், இவர்கள் எல்லோருமே கனடாவுக்கு வந்து சேர்ந்தாலும், இத்தனை ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் வந்து சேர்ந்தாலும், அந்த போரின் ஏதோ ஒரு வகையான பாதிப்பு எங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது, எங்கள் மனதில் அதன் பாதிப்பு இன்னமும் இருந்து கொண்டே இருக்கின்றது என்பதுதான் அந்த படம் சொல்லுகின்ற ஒருவரி செய்தியாக இருக்கும். இதேவேளை எம் இனத்தின் மீது நடத்தப்பட்ட அட்டூழியங்களும் கூட படத்தில் கதையின் போக்கிலே அதையெல்லாம் பார்வையாளர்களுக்கு நினைவுபடுத்தப்படுகின்றன, அல்லது அவர்களுக்கு அந்த சம்பவம் சொல்லப்படுகின்றது. அந்த வகையில் இது ஒரு பெரும் செய்தியை கொண்டு சென்று சேர்த்திருக்கின்றது என்றுதான் நான் சொல்வேன் உலக அளவில். நிச்சயமாக உண்மையிலேயே ஒரு பெருமையாக இருக்கிறது. நம்முடைய தமிழர்களுக்கு இவ்வளவு தூரம் ஒரு கௌரவமும் அங்கீகாரமும் கிடைத்திருப்பதை இட்டு, நிறைவாக ஒரு தொழில்நுட்ப கலைஞராக ஒரு நல்ல சிந்தனையோடு இந்த ஆக்க ஊடகத்தை பயன்படுத்தி வருகின்ற லெனின் எம் சிவம், இவரோடு பணியாற்றிய அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்கின்றது? ஆமாம், லெனின் உண்மையிலேயே ஒரு மிக அற்புதமான ஒரு இயக்குனர். அவருடைய 2வது திரைப்படம் இது. அவர் பல குறும்படங்களை இயக்கியிருந்தார். 1999 என்கின்ற திரைப்படம் தான் முதலில் ஒரு உலக அளவில் ஒரு மிக
பெரிய ஒரு சர்வதேச திரைப்பட விழாவுக்கு வான்கூவர், கனடாவின் மேற்கிலே இருக்கின்ற பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்து வான்கூவர் இன்டர்நேஷனல் பிலிம் பெஸ்டிவலுக்கு தெரிவாகி இருந்தது. அதுதான் ஒரு புகலிட தமிழரின் தயாரிப்பு அத்தகைய ஒரு மிக முக்கியமான விழாவுக்கு தெரிவான முதல் சந்தர்ப்பம். எனவே அவருடைய இரண்டாவது திரைப்படத்துக்கு இன்னமும் எதிர்பார்ப்புகள் இருந்தன. எனவே அப்போ முதல் திரைப்படத்தை பார்த்து என்னுடைய கருத்துக்களை அவரோடு பகிர்ந்து கொண்ட அளவில் தான் எனக்கும் லெனினுக்குமான பரிச்சயம் இருந்து கொண்டிருந்தது. எங்காவது கண்டால் தலையாட்டி விட்டு செல்வது அல்லது கைகுலிக்க விட்டு செல்வதோடு தான் இருந்தது. ஆனால் இந்த திரைப்படத்தில் நடிக்க தொடங்கியதன் பின்னர், இந்த திரைப்படத்தில் ஒப்பந்தமானதன் பின்னர் தான் லெனினோடு நெருங்கி பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. எனவே அவருடைய திரைக்கதை எழுதுகின்ற அவருடைய அந்த ஆற்றல் சுவாரஸ்யமாகவும் இருக்க வேண்டும். சொல்ல வேண்டிய சம்பவங்களை, சொல்ல வேண்டிய சங்கதிகளை, சொல்ல வேண்டிய பார்வையாளருக்கு சொல்லக்கூடிய அந்த ஆற்றல் அவரிடம் இருக்கின்றது தன்னுடைய திரைக்கதை மூலம். எனவே அந்த வகையில் அவர் ஒரு மிகச்சிறந்த திரைக்கதை எழுத்தாளராகவும் இருக்கின்றார். வசனங்களில் எல்லாம் கூட அவர் 17 வயதில் புலம்பெயர்ந்து கனடாவுக்கு வந்த ஒருவர். ஆனாலும் கூட ஊரில் முதியவர்கள் ஆளுகின்ற சில வார்த்தை பிரயோகங்களையும் கூட அவர் படத்தில் கொண்டு வந்திருப்பார். எனவே அந்த வகையிலும் அவர் மிக உறுதியாக இருந்தார். எங்கள் மொழியில் வட்டார வழக்கில் பொதுவாக பலரும் கூட வெவ்வேறு பிராந்தியத்தின் அல்லது வெவ்வேறு வட்டார வழக்குகளில் படத்தின் வணிகம் கருதி தங்கள் படத்தின் மொழியை, தமிழ் வழக்கை வைத்துக் கொள்ள விரும்புவார்கள் பலரும் கூட. ஆனால் லெனின் அந்த இடத்திலும் கூட மிக உறுதியாக இருந்தார். இது எங்கள் கதை, எங்கள் கதையை நாங்கள் எங்கள் மொழியில் தான் சொல்ல வேண்டும். எனவே அந்த இடத்திலும் கூட ஒரு கலைஞனாக, எங்கள் வாழ்வின் மீது பற்று கொண்ட ஒரு கலைஞனாக என்னால் லெனினை அடையாளம் காணக்கூடியதாக இருந்தது. அதைவிட பல தடவைகள் இந்த ஒத்திகைகளின் போதெல்லாம் கூட சில தடவைகளில் திரும்ப திரும்ப ஒரே காட்சி மீண்டும் 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 நடித்து காட்டும் போது கூட எந்த விதமான சலிப்பும் அவரிடம் ஏற்பட்டிருந்ததில்லை. ஒரு தடவை கூட அவருடைய குரலில் ஒரு சலிப்பை நான் கண்டதில்லை, முகத்தில் ஒரு சலிப்பை நான் கண்டதில்லை. ஆனா அது அப்படி இல்லை, இப்படி வேண்டும், இப்படி வேண்டும் என்று அந்த தனக்கு எது விருப்பமோ, எது வேண்டுமோ அதை வெளிக்கொணர்வதில் மிகச்சிறந்த ஒரு இயக்குநராக நான் அவரை அந்த இடத்தில் அடையாளம் கண்டு கொண்டேன். அதை விட படப்பிடிப்பின் போது கூட பல்வேறு தொழில்நுட்ப கலைஞர்களும் கூட பல்வேறு யுக்திகளை சொல்வார்கள். இதை இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம் என்பார்கள். சொல்வார், இல்லை, நன்றாக இருக்கின்றது, ஆனால் எனக்கு இதுதான் வேண்டும். அதான் ஒரு இயக்குனரின் வெற்றி. கண்டிப்பாக எனக்கு இதுதான் வேண்டும் என்பதில் மிக உறுதியாக இருந்தார். எனக்கு மிகுந்த வியப்பாக இருந்தது. என்னிடம் பார்க்க சில ஆண்டுகள் இளையவர் ஒருவர், என்னுடைய இளவல் ஒருவர் இப்படி மிகுந்த தைரியமாக, அதே வழி மிகுந்த கவனமாகவும் இருந்தார். இதைத்தான் நான் மக்களுக்கு கொடுக்க போகின்றேன் என்று. அது நேர்த்தியான திட்டமிடல், அந்த திட்டமிட்டதை சரியான முறையில் திட்டமிடுவது மட்டுமல்ல, திட்டத்தை சரியான முறையில் நிறைவேற்றுகின்ற ஒரு ஆற்றல் அவரிடம் இருந்தது. அதனால்தான் இந்த திரைப்படம் இவ்வளவு தூரம் பல வெற்றிகளை நமக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றது. எங்கள் எல்லோரையுமே சீனாவுக்கு கொண்டு சென்று சேர்த்தது. முதல் நாள் செங்கம்பள வரவேற்பில் 8-9 ஈழத் தமிழர்கள் நடந்தோம். அந்த செங்கம்பளத்தில் தான் ஜெக்கி சான் நடந்திருந்தார் நிறைவு நாளின் போது. முதல் நாளில் டாம் ஹூப்பர் நடந்திருந்தார், புகழ்பெற்ற ஹாலிவுட் இயக்குனர். அதுபோலவே ஒலிவர் ஸ்டோன் எங்களுக்கு பின்னாலே நடந்து வந்து கொண்டிருந்தார். இவ்வாறாக உலக பிரபலங்கள் மத்தியில் சீன மற்றும் உலக பிரபலங்கள் 400 பேர் நடந்த அந்த செங்கம்பளத்தில் முதல் நாள் நாங்களும் நடந்தோம். இந்த பெருமையை எல்லாம் எங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தது லெனின் இயக்கிய கணன்றை. இந்த திரைப்படத்துக்கு உண்மையிலேயே லெனின் மட்டுமல்ல, இந்த திரைப்படத்தை படமாக்குவதற்கு முதலீடு செய்த தயாரிப்பாளர் விஷ்ணு முரளியும் கூட எங்கள் நன்றிக்கும் பாராட்டுக்கும் பெரும் மதிப்புக்கும் உரியவராக இருப்பதை இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். பிரபா, நிச்சயமாக, அதாவது உங்களை போன்ற கலைஞர்களை ஒருங்கிணைத்து கொடுத்த ஒரு அருமையான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் என்பது நம்மவர்கள் இந்த திரைப்பட ஊடகத்தின் மூலமாக முடியும் என்பதற்கு இன்னொரு நம்பிக்கையாக அமைந்திருக்கின்றது. அந்த வகையிலே உங்களிடமிருந்தும் இன்னும் பல படைப்புகளை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். திரு கங்காதரன் அவர்களே, இந்த வேளையிலே கனடாவிலே இப்பொழுது இரவு வந்து கொண்டிருக்கின்ற நேரம். நாம் இங்கே ஒரு மதிய நேரத்திலிருந்து உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். இந்த இடைவெளிகளை கடந்து கலையால் ஒன்றுபட்டிருக்கின்றோம். இந்த இணைப்பு இன்னும் தொடர வேண்டும் என்றும் இந்த வேளையிலே வாழ்த்தி விடைபெறுகின்றோம். ஆமாம், நன்றி. இந்த வேளையில் ATBC உறவுகள் ஏற்கனவே கலைஞர்கள் என்னோடும் ஒன்றுபட்டிருப்பார்கள். என்னுடைய குரலையும் பல தடவைகளில் கேட்டிருப்பார்கள். காலை வேளையில் கனடிய தமிழ் வானொலி மூலமாக நாங்கள் வழங்கிய அந்த காலை நிகழ்ச்சிகளில் சில நாட்கள் இந்த காலை நிகழ்ச்சி தொகுத்து வழங்குகின்ற ஒரு வாய்ப்பு எனக்கும் கிடைத்திருந்தது. எனவே ஆஸ்திரேலிய தமிழ் உறவுகளோடு ஏற்கனவே எனக்கு ஒரு அறிமுகம்
இருக்கின்றது என்பதையும் இந்த இடத்தில் மகிழ்ச்சியோடும் நினைவுபடுத்திக் கொண்டு இப்போது கனடிய தமிழ் வானொலி மட்டுமல்ல, இப்போது அதனை தொடர்ந்து இப்போதுதான் கனடிய பல்கலாச்சார வானொலி CMR தமிழ் FM இப்போது பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன். ஆனாலும் இணையம் எல்லாவற்றையுமே ஒருங்கிணைக்கும் இல்லையா? நிச்சயமாக இணைப்பு தான் ATBC கனடாவிலும் கேட்க வைத்தது, அல்லது எங்கள் குரல்களை ATBC ஊடாக கனடா ஆஸ்திரேலிய மண்ணிலும் கேட்க வைத்தது. நிச்சயமாக அந்த வகையிலே மீண்டும் எமது நன்றிகளை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். ATBCக்கும் உங்களுக்கும் மிகுந்த நன்றி பிரபா. நன்றி, வணக்கம். நேர்கள் இதுவரை கேட்டது கன் அண்ட் ரிங் என்ற திரைப்படத்திலே முக்கிய பாத்திரம் ஏற்று நடித்திருந்த திரு கந்தசாமி கங்காதரன் அவர்களுடனான ஒரு சிறப்பு நேர்காணல். தென்றல் வெளியீடாக ஐகேச் மல்டிமீடியா தயாரிப்பில் லெனின் சிவத்தின் எழுத்திலும் இயக்கத்திலும் உருவான புலம்பெயர் ஈழத்தமிழர் வாழ்வை சொல்லும் கனடிய தமிழ் திரைப்படம் கன் அண்ட் ரிங் சிட்னியில் நடக்குது. எங்களோட நாடு மாதிரி இல்லை. பல சர்வதேச திரைப்பட விழாக்களில் விருதுகளும் பாராட்டுகளும் பெற்ற கனடாவில் உருவான தமிழ் திரைப்படம் கன் அண்ட் ரிங் ஒபர்ன் ரீடிங் சினிமாஸில் நவம்பர் 30 சனி மாலை 6 மணிக்கு, டிசம்பர் 1 ஞாயிறு பிற்பகல் 4 மணிக்கு இரு காட்சிகள் மட்டுமே. தொடர்புகளுக்கு AJJ சந்திரா 0415934591, நிவேன் 0411259978. நுழைவுச் சீட்டுகள் கிடைக்கும் இடங்கள் பிரமிட் வீடியோ அண்ட் ஸ்பைஸ் 97644433, டான்ஸ் டேக்அவே 98961920. எம்மவர் கலைப்படைப்பை ஆதரியுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் கலைஞர்களை கலைவானில் தலைநிமிர்த்தும். இது ஒரு தென்றல் வெளியீடு.